பார்வதி வீட்டு சமையலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு வந்து ஒரு கஷாயம் ரெடி பண்ணியிருக்கிறோம். எதுக்கு இது சரி பண்ணோம்னா, தும்மல், தலைவலி, இருமல், அஜீர்ணம் அது எப்படி தயார் பண்ணுறதுன்னு உங்களுக்கு இப்போ செஞ்சு காட்டுறேன். என்னென்ன தேவைன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் சுக்கு, 100 கிராம் திப்பிலி, 100 கிராம் மிளகு, 100 கிராம் அதிமதுரம், 100 கிராம் கொத்தமல்லி, காஞ்ச மல்லி, 100 கிராம் சித்தரத்தை, அரத்தைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சித்தரத்தை. அதுக்கு 20 ஏலக்காய், பெரிய ஏலக்காய் இருந்தால் 20 எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு 25 ஏலக்காய் எடுத்துக்கிடலாம். இதை எல்லாம் வெயிலில் காய வச்சு எப்படி பவுடர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 2 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கிறேன். இது இப்படி போட்டால் நம்ம மிக்சியில் அரைக்க முடியாது. அதிமதுரம், சுக்கெல்லாம் இதெல்லாம் வச்சு அம்மியில் வச்சு நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு தட்டி காட்டுறேன். அதிமதுரம், சுக்கு, சித்தரத்தையும் அம்மியில் வச்சு தட்டி வச்சுருக்குறோம். இதை மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திப்பிலி, மிளகு, மல்லி, ஏலக்காய் போட்டு பண்ணிக்கலாம். இப்போ இதை போட்டு அரைச்சி காட்டுறேன். சுக்கு, சித்தரத்தை, அதிமதுரம் நம்ம தட்டி வச்சிருந்ததை பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ அடுத்து வந்து மிளகு, திப்பிலி, மல்லி, ஏலக்காய் போட்டு பவுடர் பண்ணி எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கலாம். மிளகு, மல்லி, திப்பிலி, ஏலக்காய்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். இந்த 2 பவுடரையும் ஒன்றா சேர்த்துடலாம். 2 பவுடரையும் சேர்ந்து கலந்து வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னா 6 மாதத்துக்கு இந்த பவுடர் கெட்டு போகாது. இதை எப்படி நான் இப்போ கஷாயம் தயார் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். கஷாயம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 4 பேர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு 500 ml தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணி கொதிக்கவும் 1 டேபிள் ஸ்பூன் கஷாய பவுடரை போட்டு நம்ம கொதிக்க வைக்கணும். கொதிக்கவும் சிம்மில் வச்சுட்டு பவுடர் பண்ணணும், இல்லைன்னா பொங்கி எல்லாம் மேலே கொட்டிடும். இது வந்து ஒரு 15 நிமிஷம் சிம்லையே வச்சிட்டோம்னா அதுக்கு தேவையான கருப்பட்டியோ, நாட்டு சர்க்கரையோ, தேனு கூட நம்ம கலந்துக்கலாம். தேன் வந்து டம்ளரில் ஊற்றிட்டு இறக்கி வடிகட்டி அதுக்கப்புறம் தேன் கலந்துக்கிடலாம். தேன் தேவையான 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு அந்த கஷாய பவுடரும் நல்லா வெந்து இருக்குது. இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான இனிப்பை சேர்த்துடலாம். கருப்பட்டி போடலாம். நான் வந்து இன்னைக்கு நாட்டு சர்க்கரை தான் போடுறேன். எங்கள் 4 பேருக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை. 5 நிமிஷம் கொதிக்கவும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கஷாயம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடிகட்டிடலாம். இப்போ கஷாயத்தை வடிகட்டிடலாம். கஷாயம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் தயார் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து பார்வதி வீட்டு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க.